ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை துதிக்கின்றேன். இஸ்ராயேலை ஆயர் என ஆள்பவரே, உம்மை புகழ்கின்றேன். உமது ஆற்றலால் என்னை உம்மில் தூண்டி எழுப்பும் தயவிற்காக நன்றி கூறுகின்றேன். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றைப் பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று. தேவையான உமது ஆட்சியை நான் தேடி அடைய வேண்டும், அதையே வலிமையாக பற்றி கொள்ள வேண்டும் என்று இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன். இரட்சகரே, வாழ்வு தரும் தந்தையே, என்னுடைய வார்த்தைகள் தூய ஆவியை கொண்டுள்ளன என்று பரிசுத்த வார்த்தை மூலமாக அறிவு புகட்டுகின்றவரே, இந்த பாவ உலகில் இச்சைகள் நிறைந்த ஊனியல்பின் செயல்களை விட்டு வல்லமையான உமது வார்த்தையில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும். இயேசுவே, ஆண்டவரே, நான் பலவீன பாவி. ஆண்டவரே, உமது அன்புக்கும் உமது பரிசுத்த அரவணைப்புக்கும் தகுதி இல்லாதவனாய் பல இச்சையான செயல்களை என் மனத்தையும் உடலையும் அலங்கரித்து உலக மோகத்தில் இருக்கும் என்னை கழுவி தூய்மையாக்கி உம்மில் வாழ வளர அருள் தாரும். இன்றைய நாளில் தூய ஆவியானவர் என்னை வழிநடத்துவாராக. என் பேச்சு செயல்கள் உமக்கு பிரியமுள்ளவையாக இருக்க அருள் தர வேண்டும் என்று என் வாழ்வில் உம்மை தேடி அடைந்திட புனித பவுல் போல் பழைய அனைத்தையும் களைந்து உமைக்காய் பணி செய்து வாழ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.